வாழ்க வளமுடன். சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் சதீஷ்குமார் சார். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அடிப்படையான சந்தேகங்களுடன் படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுவேன்னா, எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆகுமா, நான் சரியான வழியில் தான் படிச்சுட்டு இருக்கேனா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடு தான் எல்லா மாணவர்களும் படிச்சுட்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ரகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு என்னதான் தன்னம்பிக்கை மிக்க ஒரு நபராக இருந்தாலும் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு சில ஐயம், ஒரு சில டவுட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு, இது எல்லாமே இருக்க தான் செய்யும். யாருக்கு அப்படின்னா, கட்டாயம் இந்த தேர்வில், வரக்கூடிய தேர்வில் நான் தேர்ச்சி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துடன் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் இந்த மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாத ஒரு மனிதர் இருக்கவே முடியாது. அது கண்டிப்பாக வரும். ஆனால் அதை நம்ம எவ்வளோ நேரம் நம்மளோட மனதில் வச்சுக்கிறோம், நெகட்டிவ் தாட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி நம்ம வெளியே வரோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் இருக்குது. ப்ளஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மைனஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். இது இயற்கை விதி. இதை யாராலையுமே மாற்ற முடியாது. என்னதான் என்னால் முடியும் அப்படின்ட்டு படிச்சுட்டு இருந்தாலும் இடையில என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நான் எப்படி இதை டேக்கிள் பண்ணுறது, இதை நான் எப்படி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இதற்கு முன்னாடி கடந்த கால நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்த்தோம்னா, நிறையா சந்தர்ப்பங்களில் நம்ம நெகட்டிவான விஷயங்கள் அல்லது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதை மிக கச்சிதமாக நம்ம எதிர்கொண்டு அதை தாண்டி வெளியே வந்திருப்போம். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம ஒரு 1வது ஸ்கூலுக்கு போகிறோம். 1வது உள்ளே போகிறப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு பள்ளினா என்னன்னு தெரியாது. எதற்காக நம்மளை உள்ளே கொண்டாந்து விடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் நம்ம உள்ளே போய் உட்காடுறோம், நம்மளோட கிளாஸ் ரூமில் உட்காடுறோம். நம்மளோட அந்த கல்வி பயணத்தை அங்கேருந்து துவங்குறோம். தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். நமக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. இருந்தாலும் உயிரெழுத்துக்கள் பழகணும், அ ஆ இ ஈ தெரிஞ்சுக்கிட்டோம். எண்கள்னால் என்னன்னே தெரியாது. 1 2 3 1 2 3 எண்களை படிக்கிறோம். இங்கிலீஷ் சுத்தமாக வரவே வராது. இருந்தாலும் ஏபிசிடி கற்றுக்கிட்டோம். ஒன்றுமே தெரியாத ஒரு இடத்துல இருந்து இதை கற்றுக்கிட்டு 2ஆம் வகுப்பு போகிறோம். அப்படியே கடந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறோம். அதையும் கடந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறோம். ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் ஒரு அறிவார்ந்த மனிதராக சமுதாயத்தில் வெளியே வந்து நிற்கிறோம். இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு ஆகிக்கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்ம 1வது 2வது போகிறப்ப நமக்கு எதுவுமே தெரியாதோ, ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போதும் நமக்கு எதுவும் தெரியாது தான். ஆனால் இதே நிலை தொடரக்கூடாது. இல்லை, இதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி நம்ம 1ஆம் வகுப்பில் உட்காந்து ஒரு ஏபிசிடி, ஒரு 1 2 3 அப்படின்னு எண்கள் வரிசை, ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு வாக்கியத்தை படிக்க ஆரம்பிச்சோமோ, அதே மாதிரி தாங்க போட்டித் தேர்வுகளும். நீங்கள் எந்த தேர்வுக்கு தயாரானாலும் சரி, ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் உள்ள கடந்து போக 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 அது உங்களுக்கு பழக்கப்படும். இவ்வளோதானா, இந்த சிலபஸ் தானா, இதை நான் கண்டிப்பாக படிச்சிட முடியும். படிக்க அது இனிமையான ஒரு சுகமான ஒரு வழியாக மாறும். கடினமான நிலையை கடந்தவர்கள் நிச்சயம் உயர்நிலை பதவிகள் அடைஞ்சிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மேலே எவ்வளோதான் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வாழ வைத்தது டிஎன்பிஎஸ்சி தான். சாதாரண மனிதர்களாக இருந்த எங்களை ஒரு அரசு பணியாளர்களாக்கி, அரசு அதிகாரிகளாக்கி அழகு பார்த்த ஒரு நிறுவனம், ஒரு அரசு சாரா அமைப்பு அப்படின்னா அது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான். மிக மிக நம்பிக்கை கொண்டு டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை கொண்டு படிங்க. நிச்சயம் லட்சக்கணக்கான மாணவர்களையோட வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும். இதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நம்பிக்கையுடன் படிங்க. நீங்கள் ஐபிபிஎஸ் படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆனாலும் சரி, நல்ல தெளிவாக திடமான நம்பிக்கையோட, நேர்கொண்ட பார்வையோட கற்றுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. நிச்சயம் தேர்வில் வெற்றி உறுதி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கல்வியால் நாங்கள், கற்பிக்க நாங்கள். சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம்.